காசு, பணம், சொத்து, அந்தஸ்து ஆகியவற்றால் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கடந்த வாரம் வரை நினைத்து கொண்டிருந்தோம். அந்த சிந்தனைகளை எல்லாம் மண்ணில் போட்டு புதைத்து விட்டது வயநாடு சம்பவம். சரிந்து விழுந்தது மலைகளும் மண்மேடுகளும் அல்ல, பணமும் சொத்துக்களும் இருந்தால் போதும் இந்த உலகில் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற சிந்தனையும் தான். மனிதனின் பேராசை விதைத்த விதை இன்று அறுவடையை கொடுத்திருக்கிறது. மண்ணை விலையாக்கி பொருளை ஈட்டும் மனிதனை மண்ணில் புதைத்து தன்னுடைய இருப்பை உணர வைத்திருக்கிறது இயற்கை. எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. துர்நாற்றம் மூக்கை துளைக்கிறது. ஐயோ, என் குடும்பத்தில் யாரையும் காணோமே என்று கதறுகிறார் ஒருவர். தன் குடும்பத்தில் அனைவரையும் இழந்திருந்தாலும் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒருவர். இறந்தவர்களின் உடல்களில் தன் குடும்ப உறுப்பினர்களை தேடிக் கொண்டிருக்கிறார் ஒருவர். ஆதி மூலமே அநாதரக்ஷகா என்று கஜேந்திரன் குரல் கேட்டு பரந்தாமன் பூமிக்கு இறங்கி வந்தான் என்று இதிகாசங்களில் படித்திருக்கிறோம். அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது. ஒரு பரந்தாமன் பூமிக்கு வந்து யானையை காப்பாற்றிய நிகழ்வை இதிகாசத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இன்று நூற்றுக்கணக்கான பரந்தாமன்கள் இராணுவ வீரர்களாக, தன்னார்வ தொண்டர்களாக, மருத்துவர்களாக, செவிலியர்களாக வந்து குவிந்திருக்கின்றார்களே, இதை காலம் எப்படி எழுதப் போகிறது? மையினாலா, இரத்தத்தினாலா, அல்லது புதைந்து போன உடல்களை தோண்டி எடுக்கும் போது வெளிவந்த சதையும் ரத்தமும் கலந்த சேற்றினாலா? காலமே இதை தீர்மானிக்கட்டும். மிகப்பெரிய யானையை கட்டியாளும் மனிதன், தன் சொல்படி அதை நடக்க வைக்கும் மனிதன் என்றாவது ஒரு நாள் அந்த யானை சில மணித்துளிகள் பொறுமை இழக்கும் போது, அதாவது மதம் பிடிக்கும் போது அவனே முதல் எதிரியாகிறான். அதன் கோபத்துக்கு இரையாகிறான். அதே போல்தான் இயற்கை அன்னையை தன் இஷ்டம் போல் கட்டி போட்டு ஆட்டி படைத்த மனிதன் இன்று அவளுடைய சில நிமிட கோர தாண்டவத்தில் தன்னை இழந்து நிற்கிறான். பிரளய காலம் என்று ஒன்று உண்டு என்பதை நமது புராணங்கள் சொல்கின்றன. பருவ காலங்கள் என்ற பெயரில் சில மாதங்களே நம்முடன் இருக்கும். வெப்பம், குளிர், மழை போன்றவை வருடக்கணக்கில் நம்மை புரட்டி போடும். அதன் பிறகு ஒரு நாள் உலகமே தண்ணீரில் மூழ்கும் என்பதே பிரளய தத்துவம். அந்த தத்துவத்தின் ஒரு சோறு பதத்தை தான் இன்று பார்த்திருக்கிறோம். மனதை பிழியும் மற்றொரு காட்சி. குவிந்திருந்த மண்மேடுகளில் ஒரு கை பூமிக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு உடலை பெட்டியில் வைத்து ஊர்வலமாக செல்லும் போது தனது கைகளை பெட்டிக்கு வெளியே தொங்கவிடச் சொன்னானாம். உலகத்தையே வெற்றி பெற நினைத்து தான் போகும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை என்பதை உலகிற்கு அவன் காட்ட விரும்பினான். ஆனால் இன்று நாம் பார்க்கும் இந்த காட்சி அப்படிப்பட்டதல்ல. மண் சரிந்து விழுந்து தன்னை மூடும் போது ஒருவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி கடைசி நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது புரிகிறது. அவரின் நம்பிக்கை தோற்று போயிருக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ராயன் இராணுவத்தினருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அன்புள்ள இந்திய இராணுவத்துக்கு, எனது அன்புக்குரிய வயநாடு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவால் தாக்கப்பட்டு பேரழிவை சந்தித்தது. அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை நீங்கள் மீட்பதைக் கண்டு நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். நீங்கள் பிஸ்கெட் சாப்பிட்டு உங்கள் பசியை போக்கிக் கொண்டு பாலம் கட்டும் பணியை செய்ததை ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த காட்சிகள் என்னை ஆழமாக பாதித்தது. நானும் ஒரு நாள் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து என் தேசத்தை பாதுகாக்க ஆசைப்படுகிறேன் என்று எழுதியிருந்தான் அந்த சிறுவன். சிறுவனுக்கு பதில் எழுதியிருந்தது இராணுவம். அன்புள்ள ராயன், உங்கள் இதயபூர்வமான வார்த்தைகள் எங்களை நெகிழச் செய்து விட்டன. இக்கட்டான காலங்களில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதையே நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். உங்கள் கடிதம் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. உங்களை போன்ற ஹீரோக்கள் தான் எங்களால் முடிந்ததை செய்ய எங்களுக்கு ஊக்கமளிக்கின்றனர். நீங்கள் சீருடை அணிந்து எங்களுடன் நிற்கும் நாளுக்காக நாங்களும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். நாம் ஒன்றுபட்டு நமது தேசத்தை பெருமைப்படுத்துவோம். இளம் வீரரே, உங்கள் தைரியத்துக்கும் உத்வேகத்துக்கும் நன்றி என்று பதிலளித்திருந்தது இராணுவம். மகாபாரதத்தில் யக்ஷ பிரஸ்னம் என்ற பகுதியில் யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து, இந்த உலகத்தில் ஆச்சரியமானது எது என்று ஒரு கேள்வி கேட்டான். தினம் தினம் மனிதர்கள் இறந்து போகிறார்கள். மீதம் இருக்கும் மனிதர்கள் தாம் தான் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள். இதுதான் ஆச்சரியம் என்று சொல்வான் தர்மபுத்திரன். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்திற்கு பிறகு நாம் எல்லாம் இறந்தவர்களை வேடிக்கை பார்த்தவாறு அப்படிப்பட்ட ஆச்சரியக்குறிகளாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இருக்கோடு நாமும் இணைந்து செயல்படாவிட்டால் நாமும் பல ஆச்சரியக்குறிகளை உருவாக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். சில நொடிகளில் இந்த வாழ்வு நிலையற்றதாக போய்விட்டது. இன்னும் சில நாட்களில் இந்த சம்பவத்தின் இழப்புகளை உலகம் மறந்துவிடும்.
தனது வழக்கமான இயக்கங்களை தொடங்கிவிடும். இந்த தருணத்தில் திருமூலரின் இந்த பாடல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இன்னும் சில தினங்களில் எல்லாம் அடங்கிய பிறகு வயநாட்டு சம்பவத்தின் நினைப்பை இந்த உலகம் ஒழித்துவிடும். வழக்கம் போல் மீண்டும் இயற்கையை தன் வசப்படுத்த நினைப்பான் மனிதன். ஆனால் சோகமும் இழப்பும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நிரந்தரமாக தங்கிவிடும். ஓய்வில்லாமல் பசி, களைப்பு, தூக்கியம் ஆகியவற்றை பார்க்காமல் களப்பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு சேவகர்களும் கஜேந்திரனை காப்பாற்ற வந்த பரமாத்மாவாத்தான் தெரிகிறார்கள். மண்ணின் மீது ஆசை வைக்கும் மனிதா, மண் உன் மீது ஆசை வைத்தால் என்ன ஆகும்? அதைத்தான் செய்து காட்டியிருக்கிறது இயற்கை. இனியாவது இயற்கையோடு வாழ கற்றுக்கொள். பொறுமைக்கு பெயர் பெற்ற பூமாதேவியை பொறுமையுடன் இருக்க வைப்பதும் பொங்கி எழ வைப்பதும் நமது கைகளில் தான் இருக்கின்றன. மனதிற்கு ஆறுதலான ஒரு வீடியோவையும் பார்க்க முடிந்தது. ஒரு நாய் தன்னுடைய எஜமானனை தொலைத்துவிட்டு அங்கும் இங்கும் தேடி அலைகிறது. எப்படியாவது எஜமானனை பார்த்து விட மாட்டோமா என்ற ஏக்கமும் வருத்தமும் அதன் குரலில் எதிரொலித்தது. அங்கும் இங்கும் அலைந்த அந்த நாய் இறுதியில் தன் எஜமானனை கண்டு அவர் மீது விழுந்து கொஞ்சி விளையாடுகிறது. இப்படி தொலைந்து போனவர்கள் எல்லோரும் தங்களை சார்ந்தவர்களை சென்று அடைவார்களானால் அதைவிட மகிழ்ச்சியானது வேறு எதுவும் இருக்க முடியாது. இராணுவ வீரர்களே, களப்பணியாளர்களே, வாழ்த்துகிறோம்.